ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க தெருக்கூத்து தான். இருந்தாலும் நான் தெருக்கூத்து அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கிற சில சூழ்நிலைகளால் நான் தெருக்கூத்து ஆட வாய்ப்பு கிடைத்து தெருக்கூத்து ஆட உள்ளே நுழைந்தேன். அப்போ நுழைந்த உடனே எனக்கு மானசீக குருவாக இருக்கும் என் குருமார்களை வணங்கி நிகழ்ச்சிக்கு போகிறார். நாங்கள் சித்தன் நாடகசபான குழு நியமித்து முதல் முறையாக ஏதோ இந்த அடியனின் முயற்சியாலும் என் நண்பரின் முயற்சியோடும் சித்தன் நாடகசபா குழுன்னு பெயர் நாம் வைத்து கடலூர் மாவட்டம் கீழ ஆதனூர் கிராமத்தில் முதல் முறையாக ரேணுகா சம்காரம் என்னும் உடல் மாறி பிறப்பு தெருக்கூத்தை நடத்தியுள்ளோம். இந்த தெருக்கூத்து எங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தது. இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த நாடகங்கள் உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு ஏதேனும் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அடியேன் திருத்திக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் அன்பும் ஆதரவும் அடியேனுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பெரியவர்களே, அருமையன் தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளம் திங்கங்களே, முன்னால அமைஞ்ச சின்ன சின்ன பிள்ளை விளையாட்டுல அதெல்லாம் பூண்டுக்குள்ள சின்ன பூண்டு பிள்ளை சின்ன சேர்க்கும் அப்படி இருந்து சின்ன சின்ன பிள்ளை தான் ஆட்டக்காரன் வந்து ஆட்டக்காரன் தான் ஆட்டக்காரன் வந்து சொல்லுவாங்க அது சொல்ல கோச்சுவாங்கல்ல. அதான் முன்னால வந்து பூண்டு மலை சின்ன சேருங்களே வாழி எழிய வாழையாக அமர்ந்தருடைய இந்த அம்மன் ஆலயத்தின் முன்பாகத்தானே நாட்டாமை தர்மகர்த்தா ஊர்ல பெரிய ஆளு இருக்காங்க, சின்ன ஆளு இருக்காங்க, எல்லாத்தையும் கட்டு உணர்ந்து ஒட்டு ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நினைக்க தனக்குன்னா வேற அண்ணா சொன்னாரு. நம்பியடா ஒன்றாருக்கடா ஒற்றுமையா இருக்கு, அப்படி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொல்லிருக்காரு. இந்த ஊர்ல நன்மையோடு ஒற்றுமையோடு புகழ் வாழ்ந்த நாடு, நீர்வளம் பொருந்திய நன்னாடு, நிலவளம் பொருந்திய நன்னாடு. அப்ப நன்னாட்டில் உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணுங்கிற அப்படி சொல்லுங்க. தமிழோட பண்பாடு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். அப்படி சொல்லலாம்ல. வந்தானோ வந்தானோ பெரியவர்களே கணவன்களே சதமடாத கதையை கேளுங்க. ஆடைகள் கட்டி பொம்பளைக்கு நாட்டாமை நயனார் கரகத்தான் சபையில சொன்னது அப்படி. இப்படி வணங்குறது எப்படி? என்ன பொம்பளைக்கு அன்னைக்கு எல்லாம் தாய் குளத்தை ஓசி ஏன்னா வண்டி விட்ட வச்சானே ஓட்டு போட்டு கேட்க வச்சு ஏன் பொம்பளைக்கு மனசு வச்சுக்க. காலைல 4 காலை முடிஞ்ச உடனே எந்த வீட்டுல சாப்பாடுன்னு கேட்பான். அந்த வீட்டுல டிஃபன் வாங்க ஒரு 4 இட்லி புட்டல் தின்ன காலையிலாம்
32 இழுத்துல போய். சரி இந்த கேரளா அதான் இவன் உடம்பு இன்னும் அதான் தெரிஞ்சு அவனுக்கு சரி இன்ன வரைக்கும் அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் உண்மைதான் அப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு முன்னேற்று ஆமா அப்படி இல்ல 1972 எங்க ஊர்ல வந்து சும்மா ஆன்லைன் மட்டும் பள்ளியில உங்களை கடுவத்தில் இல்ல நாங்கெல்லாம் அதுல இருந்து இந்த பெருமாளை பண்ணிக்கலாம் அந்த பெருமாளை பண்ணிக்கலாம் உண்மைதான் ஆயா பண்ணிக்கலாம் ஆடிட்டு இருக்கேன் ஆமா அப்படி இருந்தாலும் ஏன் இந்த பெண்களுக்கு தாய் குலத்துக்கு வணக்கம் வச்சேன் ஏன் என்ன ஆமா முன்னர் காலத்தில் ஆமா தேவர் சபையிலே பிரச்சனை எழுப்பிதான் ஆமா சக்தி பெரிதான் சிவன் பெரிதான் அப்படின்னு பிரச்சனை எழுப்பிதான் அது என்ன பிரச்சனை தெரியுமா பிரச்சனை ஓம் என்று சொல்லிட ஒரு சக்தி சக்தி இந்த ஆயா தானே முன்னே பிறந்தார் ஆமா சக்தி அப்படி என்று தேவர் சொல்லி கொடுக்க வேண்டியது அதனால அதனாலதான் தாய் குலத்துக்கு போனது சரி ஏன்னா உங்க காருக்கு பிறந்தவனுக்கு இல்ல ஏன்னா காரெல்லாம் விட்டுருங்க தாய் குலம் தான் வந்தது அடுத்தது அந்த மாதிரி வணக்கம் சொல்லவில்லை முதல் மரியாதை சரி பெரியவங்க அம்மாளுக்கு சொல்லிட்டீங்க இது கேளு அம்மாளுக்கு சொல்லிட்டீங்க பெரியவங்களுக்கு சொல்லிட்டீங்க அந்த வேடைக்கு கையில இல்ல பாயிண்ட் ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு பாயிண்ட் ஓடிட்டு
ஐயா மகாராஜா எங்கிருந்தாலும் நமஸ்காரங்க. நெடிய கடல் சூழ்ந்த பிரதிகண்டமாகிய சபையிலே வந்த பொழுது நான் யார் என்னுடைய பெயராமம் என்ன தெரிய வருமா? தங்கள் அருகாமல் இருக்கிற மந்திரி. ஆமா, எனக்கு கூட தெரியா இருக்குமா? எனக்கு தெரியும் ஐயா. இந்த மக்களுக்கு எல்லாம் தெரியணும் அல்லவா? சொல்லுங்கள். அப்படியே தெரிவிக்கின்றேன். பூகளும் அதாவது உலகத்திலே 27 நெடினமாளர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? உண்மை. தேவசபையிலே தேவர்கள் எல்லாம் கூடி தேவ ரகசியம் பேசுவார்கள். ஆமா, உண்மை. அப்படி தேவர் சபை முடிந்த பிறகு 27 நடினமாளர்களும் தேவசபை முன்பதாக நடினம் ஆடிய கொண்டிருக்கக்கூடிய நடினமாளர்களுக்கெல்லாம் நடினம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் ஏன் தெரியுமா? அந்த தேவனா தம்பை ஊர்வதி திரௌபதி மேனகை என்று சொல்லக்கூடிய 27 நடிகமார்கள். அப்படி நடிகமார்கள்லாம் நீங்க டிஸ்கோ மாஸ்டர் வாத்தியார் நடினம் கற்றுக் கொடுங்க. ஏன்னா அந்த பொண்ணுலாம் ஆடிட்டு வருதுல, அந்த நேரத்துல நீங்க இப்படி ஆடுங்கடி அப்படி பாடுங்கடி சித்தாடை கட்டிக்கிட்டு அம்மா ரொம்ப ஆடுவா. இப்ப தொப்ப அப்படி ஆடுறது தெரியுமா? அத்தான பார்த்து ஊர்வசி நம்ப இப்படி முடிச்சிருவா. ஏய் மாத்தி இந்த நடைய மாத்தி மாத்தி நடைய மாத்தி ஒரு பாட்டு பாட்டு வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் டிஸ்கோ மாஸ்டர். இப்படி ஆடுங்கடி இப்படி பாடுங்கடி அப்படி. உங்க தேவையில வேற பேரு இந்த பெண்களுக்கு அட்டை போடி
அது நீங்க மற்ற விஷயம் அப்படியே தெரிவிக்கின்றேன்